ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள சென்னிமலை பழமை வாய்ந்த முருகப்பெருமான் தலம், ஆதிபழனி மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் பிறந்த ஊராகும். 1320 படிகள் கொண்ட இம்மலை கோயில் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது மற்றும் தென்பழனி என்றும் துவாபர யுகத்தில் புஷ்பகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. கைத்தறி நெசவுக்கு புகழ்பெற்ற இத்தலம் வரலாற்றுச் சிறப்புமிக்கது. சென்னிமலை வரலாறு மற்றும் சிறப்புகள். 1. வரலாறு மற்றும் புராணக்கதை. இதும்பன் சிவகிரி, சக்திகிரி, பழனி மலை ஆகியவற்றை காவடியாக எடுத்து செல்லும் போது வழி அறியாமல் சென்னிமலை வந்தடைந்தார். 2. மூலவர் தண்டாயுதபாணி. சென்னிமலை முருகப்பெருமான் தன்னைத்தானே பூஜித்துக் கொண்ட சிறப்புடையவர். 3. பழமை மற்றும் அமைப்பு. சுமார் 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. மலை மீது 1320 படிகள் அல்லது 1000 மற்றும் வாகன சாலையில் செல்லலாம். 4. அதிசய நிகழ்வு. இக்கோயிலில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தயிர் புளிப்பதில்லை என்பது ஒரு அதிசய நிகழ்வாக போற்றப்படுகிறது. 5. கந்தசஷ்டி கவசம். பால தேவராயர் அவர்களால் கந்தசஷ்டி கவசம் முதலில் அரங்கேற்றப்பட்ட தலம் இதுவாகும். 6. சித்தர் வழிபாடு. பின்னாக்கு சித்தர் வாழ்ந்த குகை மற்றும் சமாதி இக்கோயிலுக்கு பின்புறம் உள்ளது. 7. சிரசுப்பு உத்தரவு. திருமணம், விவசாயம் மற்றும் புதிய தொழில் தொடங்கும் போது முருகப்பெருமானின் தலையில் பூ வைத்து அது விழும் திசையை வைத்து உத்தரவு கேட்டு செயல்படும் முறை சிரசுப்பூ இங்கு பிரபலம். மற்றும் 8. அம்மை, அப்பன், வள்ளி, தெய்வானை இருவரும் அமிர்த வள்ளி, சுந்தர வள்ளி என்ற பெயருடன் தவம் செய்து திருமணம் புரிந்த தலம். சென்னிமலை செவ்வாய் தோஷ பரிகார தலமாகவும் அருணகிரிநாதருக்கு படிக்காசு வழங்கிய தலமாகவும் சிறப்பு பெற்று திகழ்கிறது.